வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு காரபாத். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு போட்டு தாளிச்சுக்கணும். இப்போ நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாத்தையும் போட்டு தாளிச்சுக்கலாம். அப்புறம் நான் இதுக்கு காரத்துக்கு ஒரு 3 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் கடுகு வெடித்தோன்னே இதோட சேர்த்துடலாம். ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு தக்காளி, குட்டி தக்காளி, அதையும் போட்டு கட் பண்ணதையும் அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு இந்த ஆளாக்கில் நான் ஒரு ஆளாக்கு ரவை எடுத்திருக்கேன். அந்த ரவையும் இதோட போட்டு ரோஸ்ட் பண்ணிடலாம். நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். மஞ்சத்தூள் கலருக்காக தான். மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு அதையும் இதோட நல்லா கலந்து விட்டுருணும். ஒரு கேரட் ஒரு அரை கேரட்டு தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கேரட்டையும் இதோட சேர்த்துடலாம். இதையும் நல்லா சேர்த்து அந்த ரவை நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு 1:3 தண்ணி ஊற்றணும். அதுதான் இதோட ரேஷியோ. நான் அதை சைடில் நான் கொதிக்க வச்சுருக்கேன். அதை இப்போ இதோட சேர்த்துடலாம். 1க்கு 3 தண்ணி கரெக்டாக இருக்கும். அப்போ தான் கிச்சடி ஹோட்டலில் இருக்க மாதிரி நல்லா வரும். இப்போ தண்ணியும் ஊற்றியாச்சு. இது நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுடலாம். அதில் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வரும். அதுக்காக எண்ணெய் விட்டுக்கிறோம். இப்போ நம்ம இதோட எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ரவை, வெங்காயம் எல்லாம் வேகணும் இல்லையா, அதுக்காக இதை மூடி வச்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸுக்கு அப்புறம் நம்ம இதை திறந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு தடவை கிளறி விட்டுறலாம். அவ்வளோதான், பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் திருவி வச்சுருக்கேன். அதையும் இதோட போட்டுடலாம். அதையும் இதோட போட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்றா கிளறி விட்டுட்டு கொத்தமல்லி நல்லா கட் பண்ணி இதில் தூவிட்டு இறக்கிற வேண்டியது தான். காரபாத் ரெடி. இதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, காரபாத் ரெடி. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.